ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு படி விலாக்ஸ். இன்னைக்கோட விலாக் என்னன்னு பார்த்தா கேஆர்பி டேம். என் கூட யார் வந்திருக்காங்கன்னா சதீஷ், ஹாய், குட் மார்னிங் गाइस, வெல்கம் டு படி விலாக்ஸ். விலாக்ஸ் வந்துட்டு இங்கே பெங்களூரில் எலக்ட்ரானிக் சிட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கமான், நம்ம போய் பார்க்கலாம் என்ன. இப்போ டைம் கரெக்டாக 8:10 ஆகுது. நானும் கவினும் ஹிமாலயாவில் கிளம்பிட்டோம். சதீஷ் R15ல். நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே ஸ்டாப் பண்ணுவோம்னாக்கா கரெக்டாக அத்திவேலையில் நெக்ஸ்ட்டு எங்களுக்கு ஸ்டாப் இருக்கும். அங்கே சாப்பிட ஸ்டாப் பண்ணுவோம். டைம் கரெக்டாக 8:40. இங்கே ஆல்மோஸ்ட் அதில் அத்திவேலையில் நின்றுக்கிறோம். வயிறு பசி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா யாரதோ கல்யாணம் நடந்துருக்குது, இங்கே போய் ஃப்ரீயாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்தாரு. நாஸ்டா பண்ணலான்னு வந்திருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம் ஓசியில். என்னென்ன வச்சாங்கப்பா நாஸ்டாவில்? நல்ல சாப்பாடு இருந்துச்சியா. இட்லி, தோசை, பூரி, பொங்கல், அப்புறம் மெதுவடை, அந்த மாதிரி சட்னியோட மஸ்தாக இருந்துச்சு. எல்லாம் சாப்பிட்டு திருப்தியாக அப்புறம் மணமக்களுக்கெல்லாம் வாழ்த்திட்டு நல்லபடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கோம். ஓசியில் பெனாலி குடிச்சிட்டு ரோஸ் மில்க் நல்லா இருக்குது மாதிரி. சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் ஆகிட்டோம். கவின் விலாக் பண்ண ரெடி ஆகிட்டான். வாங்க பார்க்கலாம் கவின் எப்படி விலாக் பண்ணுறான்ட்டு. பார்க்கலாம் வாங்க, எல்லாரும் போவோம். எல்லாம் ஜாலியாக இருக்கிறோம். இன்னைக்கு கேஆர்பி டேம் சுற்றி பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். ಲೋಟಸ್ ತಾವ್ರೇವಾ ಎಲ್ಲ ಕಡೆ ಇರುತ್ತೆ. ಎಲ್ಲ ಕಡೆಯಿಂದ ನಿಮ್ಮ ಮನೇಲಿದೆಯಾ? ನಮ್ಮ ಮನೆ ಹತ್ರ ಕೆರೆಯಲ್ಲಿದೆ ನೋಡಿ, ಲೋಟಸ್ ಮಸ್ತ್ ಆಗಿದೆ. ಎಲ್ಲ ಲೇಡೀಸ್ ಕೋಲಾಟ ಅಲ್ಲ. ஃப்ரெண்ட்ஸ் ஸ்னாப் போட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் சரியான மரம். இந்த மரத்துக்கு எவ்வளோ வயசு இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். நல்ல ஒரு வியூ இருக்குது. ஆனால் சரியான வெயில். ஆனால் ஒரு நிமிஷம் கூட நிற்க முடியல இங்கே. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். எல்லு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த காலத்தில் இது மீட்டிங் ஸ்பாட்டு. பஞ்சாயத்தெல்லாம் இங்கே தான் நடக்கும். பாருங்க, இதுதான் டேமு. டேம் மேலே ஏறி போகணும். பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க டேமுன்ட்டு. அதனால தான் தண்ணி நிற்கிறது. கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து இல்லைன்னா இதெல்லாம் தண்ணியே நிற்காது, தெரியுமா கைஸ்? அதுதான் இது 1954 காமராஜர் கட்டின டேம் இது. ஸோ இது வந்துட்டு கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்கிறது. இது ஜாலியாக பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க கைஸ், மேலேருந்து லொக்கேஷன் பாருங்க. செல்வா ஓடுறான் பாருங்க. செல்வாவும் சதீஷ் ரன்னிங், வி ஆர் சேசிங். பார்த்தீங்களா கைஸ்? இது ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 254 மீட்டர் விட்த்து உள்ள டேம். ஓ வாவ், பாருங்க கைஸ், இதுதான் டேம். ஓ பாருங்க கைஸ், இதுதான் டேம். இது டேம்லேருந்து பார்த்தோம்னா நம்ம வந்த வழி தெரியும். தெரியுதா கைஸ்? பாருங்க, இது செல்வாவும் சதீஷும்
சீனரி என்ஜாய் பண்ணுறாங்க. வாங்க இப்போ டேம் பார்ப்போம் நம்ம. இதுதான் டேம் கைஸ், பார்த்தீங்களா? ಬಂದ್ರಿ ಲಾಸ್ಟ್ ವರ್ಗು ಔಟ್ ಬರೋಣ. ಓಯ್ ಹೋಗ ಏಯ್ ಬಾಪಾ ಬಂದಿರೋದೇನಕ್ಕೆ ಆ ಮರದ ಕೆಳಗೆ ಮಲ್ಕೊಳಕ? ನೀವು ಸ್ವಲ್ಪ ಹಾಯ್ ಗಾಯ್ಸ್. ಹಾಯ್ ಗಾಯ್ಸ್. ನಂಗೆ ಅರ್ಥ ಆಗ್ತಿಲ್ಲ, ಅಲ್ಲಿ ಹೆಂಗೆ ಮನೆ ಕಟ್ಟವ್ರೆ ಅಂತ ಸೆಂಟ್ರಲ್ಲಿ. அது மனை அல்ல ப்ரோ, போட் ஹவுஸ். அந்த கடலுக்கு நடுவுல வீடு இருக்கும். ನನ್ಗೆ ಗೊತ್ತಿರಂಗೆ ಇದು ಆಳ ಇರಲ್ಲ ಅನ್ಕೊಂತೀನಲ್ಲ, பள்ள இருக்காது நினைக்கிறேன். ப்ரோ இது 84 ஃபீட் இது இருக்குதாமா. நான் சரி போய் வா, சரி போயிட்டு வருவோம். போன் கொடுத்துட்டு போ. சரி அப்படியே போறேன். ಇಲ್ಲ ಕಮ್ಮಿ ಹಿಂಗೆ ತೆಗೆದುಕಲ್ಲ. இல்ல ப்ரோ, டீப் அந்த ஹிஸ்டரியில படிச்சோம்ல, அது 84 மீட்டர் டீப் இருக்குதாமா. ಅದ 80 ಫೀಟ್ ಇದೆ. 84 மீட்டர். ಮೀಟರ್ 3 meter is equal to இது 3 feet is equal to 1 meter. 3.7. ಒಂದು ಡೀಪರ್ ಫೈಟ್ ಇದೆ. ப்ரோ ನಾ ತಣ್ಣಿ ಗಲೀಜ್ ಆಗಿ. ஆமா. டேம் என்ன ப்ரோ, என்ன ப்ரோ ஃபுல் பாச்சி ஆகுது. ஸ்டாக் வாட்டர் ப்ரோ. ಬೋರ್ ಗ್ರಾಮ மஸ்ட்லே இது முதல்ல இருக்குது. முதல்ல இருக்குதா? நான் இப்பதான் இருக்குதுன்னு நினைச்சேன். முதல்ல இருந்தா இருக்குதா? ஓ அடி. அப்படி. ஓகே ஆல் ரைட். நான் ஃப்ரேம் உள்ள வர மாட்டேன்ற. ஃப்ரேம் உள்ளதானே, ஃப்ரேமே கூட்டின்னு வந்துடுறாரு. ஆனா லொகேஷன் இது வலை ಹಾಕಿರತ್ತಾನೆ. வலை போட்டுக்கலாம். ஃபிஷ் எதானா கச்சிருக்கா பார்க்கலாமா? ಫಿಶ್ இருக்கும், டிஷ் கிடைக்காது. கிஸ் என்ன கிடைக்கும்? கிடைக்கும் ப்ரோ, யாரன்னா ஃப்ரீயா இருக்கும் அவங்க கிட்ட கேட்டேன். ಎಲ್ಲ ಫ್ರೀ ಆಗಿರೋದು. அவன் யார்கிட்டனா கேட்டா கிடைக்கும். ಬ್ರೋ ಜನರಲ್ ಚೇಂಜ್ ಆಗ್ಯಾ? ಇಲ್ಲ ಬ್ರೋ, ಜಸ್ಟ್ ಹ್ಯಾಪಿ. ಏಯ್ ಇಲ್ಲಿ ಬಿಸಿಲು ಕೆಳಗಡೆ ಕೂಡ ನಮ್ಮ ಕೆಳಗಡೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡ್ತೀಯ? மீன் வாங்கித்தரேன்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்துட்டு என்னைய கருவாடு பண்ணி கூட்டின்னு போடுவீங்க. அப்படியே பாரு ப்ரோ, சீனரி பாரு ப்ரோ. மனசு ஆத்திக்கோ நீங்க, பசி ஆத்துறதுக்கு பதில். ಕಾತರಾದ್ರಣ 7 ಇಡ್ಲಿ 7 இட்லி எப்படி சாப்பிட்டோம்? பசி எடுக்குதுன்னு சொல்லிட்டு வண்டி நிறுத்த நாங்க யாரோ கல்யாணம் நடந்துருக்குது, வா லாஸ்டா போட்டு இருப்பாங்க, போய் அங்க சாப்பிட்டோம். எதா இருந்தாலும் பசி ஆத்திக்கிறோம் ப்ரோ, அதுதான் நம்மளோட இது. நாஸ்டா வாங்கி தரேன் வா மஸ்து ஹோட்டல்ல சொல்லிட்டு கொண்டு போயிட்டு யாரோ கல்யாணம் நடந்துட்டு யாரோ கொண்டு சூப்பரா இருந்துச்சியா? ஓசில சாப்பிட்டா சூப்பரா தான் இருக்கும். நல்லா வெரைட்டியா இருந்துச்சு ஆக்சுவலா. ಏ ಬಾರ ಆ ಕಡೆ ಬಿಸಿಲು ಅಷ್ಟೇ ಇಟ್ಟು எங்க ப்ரோ மீன் வாங்கி தரேன்னு கூட்டின்னு வந்த. சரி ஏதோ ஒரு பார்க்ல உட்கார வச்சுன்னு விட்டுனுங்கிற வெயில்ல வந்து நான் வண்டி ஓட்டின்னு வந்தேன். வண்டி கடகடன்னு சவுண்ட் ஆச்சு, நிறுத்தணும். என்னான்னு பார்த்தோம், பிரேக் பேடு போயிட்டு இருந்துச்சு. வண்டி சரி ஆச்சு, நான் பிரேக் பிடிக்காம ஓட்டின்னு வந்து முன்னாடி கேரேஜ்ல ரெடி பண்ணலான்னு. அந்த ஊர் உள்ள போய் எல்லா கேரேஜும் பார்த்தோம், ஆனா இன்னும் காணவே காணோம். ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப். எங்க போன என்ன பண்ணேன்? அது ஆக்சுவலா என்ன சீன் தெரியுமா? வண்டி பிரேக் பிடிக்கலன்னா உடனே எங்கேயும் பிரேக் பிடிச்சிடக்கூடாது, நேராக எடுத்துன்னு போய் கேரேஜ் கிட்ட தான் ஜைக்கன்னு நிப்பாட்டணும் அப்படின்ட்டு அந்த கேரேஜா தேடின்னு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு கேரேஜ்ல வந்துட்டு பிரேக் ஷூ கிடச்சிச்சு. நான் இந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க, செல்வா திட்டுவாரு. ஷோரூம் பொறுத்த நாங்க ஷூ கிடைக்கும் மஸ்தா. ஓ அந்த ஷூ எடுத்துன்னு ஊமரு பாத்தியா? போயிட்டு பிரேக் ஷூ எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தது ப்ரோ. அதனாலதான் மீன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பார்க்கல வேற நான் கண்ணாடி போட்டு பிச்சைக்கார மாதிரி உட்கார வச்சுக்கிறீங்களா? கொஞ்சம் ராஜா மாதிரி உட்காரு ப்ரோ.
பாருங்க காய்ஸ், நாங்க இன்னைக்கு கேஆர்பி டேமுக்குன்னு வந்திருந்தோம் காய்ஸ். ஆக்சுவலா இன்னைக்கு வெயில் அடிக்கிற அடியில அங்க போயிட்டு டேமும் காமிக்க முடியல, இங்க சும்மா உக்காந்து இருக்க முடியல. ஹெவி டார்ச்சரா இருக்கு காய்ஸ். ஆனா ஜாலியா இருக்கு காய்ஸ். ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு மஜாவா இருக்குது. கிரியேட்டிவா பேசின்னு பாருங்க. செல்வா ஃபைனலாக மீன் சாப்பிடலான்னு சொல்லிட்டோம். அவன் வேற இவன் வேற ரெண்டு வேற வேற. இது ஊரு உள்ள போறது பொறுத்தவரை என்ன பண்ண தெரியுமா, அப்பே சொல்லுவா இப்படி போகலாம். நான் அந்த ரோடுக்கு போயிடலாம். இல்லைன்னா அந்த தண்ணி உள்ள இருந்து முழுகிட்டு டேம் உள்ள இருந்து வந்துடலாம் கீழே. ஓ வேற லெவல் பண்ணிட்டவே அப்படியே டைட்டா உனக்கு என்னது கபி நார்மலி இதெல்லாம் யாரும் முடிச்சதா? இது யாரும் முடிச்சிருக்கா? ಯಾವುದು ಯಾರಲ್ಲ ನಾನೇ வேற லெவல். காய்ஸ், இப்போ நல்ல மீன் கடையா தேடிட்டு போயிட்டு இருக்கோம். நம்ம எந்த பக்கம் சுத்தினாலும் மீன் கடையாக தான் இருக்குது காய்ஸ். ஆக்சுவலாக சொல்லணும்னா மஜாவாக இருக்குது. ஃபுல் ஸ்மெல்லு, அந்த ஸ்மெல்லு இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இங்கே ஃப்ரெஷ்ஷு ஃபிஷ்ஷில் அப்படியே ஃப்ரெஷ்ஷான வீட்டில் செஞ்ச மசாலா கிசாலாலாம் போட்டு மஸ்தாக பண்ணுவாங்க காய்ஸ். ஆனால் இதுதான் அந்த ஸ்மெல்லுக்கான இன்க்ரீடியண்ட் காய்ஸ். ஃபுல்லு எத்தனை கடை நீங்கள் பார்க்குறீங்களோ, லெஃப்ட்டு ரைட்டு எந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் எல்லாம் ஃபிஷ் ஷாப்ஸ் தான். தெரியுமா? பாருங்கள், இந்த ஊரே ஃபுல்லாக ஃபிஷ் ஷாப்ஸ் தான் கைஸ். உங்களுக்கு எந்த ஷாப் வேணுமோ, யாரை பிடிச்சிருக்கிறதோ அந்த ஷாப்பில் உக்காந்துன்னு மஜாவாக ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க கைஸ். நல்ல கடை தான், கூட்டின்னு போகிறேன், காட்டுறேன். பிடிச்சவங்கெல்லாம் வாங்க, வந்து சாப்பிடுங்க. ருசியான மீன் இருக்கிறது ஒரே வாழ்க்கை தான். பிடிச்ச மாதிரி சாப்பிடுங்க, பிடிச்ச அளவுக்கு என்ஜாய் பண்ணுங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ். இவர் எங்கேயோ உள்ளே வண்டி எடுத்துன்னு போயினுங்கிறாரு ஸ்டாப்புக்கு. ஓ மஸ்தா இருக்கு கைஸ் லொக்கேஷன். வண்டி கொஞ்சம் சூட் மஸ்தா இருக்கு. வாங்க மீன் கவின், மீன் சாப்பிட்றியா? சாப்பிட்றதுல என்ன உயிரோட இருக்கிற மீன் தான் சாப்பிடுறது தானே. அப்படியே பச்சையா சாப்பிட்ருவான் அவன். என்னக்கா அது கபாபா? ஆசமா க்ளீன் பண்ணுறான். எல்லாரும் ಅಂಗಡಿಯಲ್ಲಿ ಇದೆ ಫಿಶ್ ಇರೋದು. ಎಲ್ಲ ಇದೆ, ಎಲ್ಲ ಮೀನು இல்லையாக்கா எல்லா கடையிலயும் இதே மீன் தான் இல்ல. அதான் ஓண்டு போயிட்டு வந்தாங்க மட்டும் எல்லாம் இதே மீன். இங்க வீடியோ போடுவாங்கக்கா, எல்லாம் வருவாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இவருக்கு 20 இந்த கடை பேர் என்னக்கா? ஆர்எம் மீன் கடை. ஆர்எம் மீன் கடை. அதான் உங்க பேரு? முத்துலட்சுமி. முத்துலட்சுமி அக்கா ஆர்எம் மீன் கடை வச்சிருக்காங்க. எல்லாரும் வந்து சாப்பிடுவாங்க. நாங்கள் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். மீன் கபாபாக்கு அது கபாப் வைக்கலாமா? ரெண்டு ஃபிஷ்ஷು ಕೊಡ್ತುರಂತೆ. ಫಸ್ಟ್ ಒಂದು ಟ್ರೈ ಮಾಡ್ರು, ಆಮೇಲೆ ஃபஸ்ட்டு அது கபாப் ஒரு பிளேட் கொடுங்க, ஒரு மீன் ஒன்று கொடுங்க போதும். அது ரெடியாக இருக்குது தானே? ரெடியாக இருக்குது. அது அது வேற உங்களுக்கு போட்டுதா? அப்படின்னா ரெண்டு மீன் வாங்கிடலாமா? ஒரு கபாபு ஒரு மீன் கொடுத்துருங்க. இல்லை கவின், அது வேற இது வேற. ஒரு கபாபு ஒரு இது கொடுத்துருங்க. கட்டவர் ஒரு கபாபு. ಇಲ್ಲೇ ಹಿಡಿಯೋದಲ್ಲ,
டெய்லி எவ்வளோ மீன்க்கா பிடிக்கிறீங்க? டெய்லி ஒரு 20 கிலோ ஓட்டுவோம். 20 கிலோ. ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு இல்லை இங்கே எவ்வளோ கடை இருக்குது, எவ்வளோ மீன் பிடிக்குவாங்க டெய்லி, எவ்வளோ மீனை சாவடிக்கிறாங்க? சாவடிச்சாதான் சாப்பிட முடியும். மீன் வச்சு சாப்பிடுவோம். சாவடிக்காம சாப்பிட்டோம்னா உள்ள போய் நீச்சல் அடிச்சுட்டு. சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா ட்ரை பண்ணுங்க. vlog முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.